2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் தெளிவாக பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே, சாத்தானுடைய தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்கும்படிக்கு அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த சாத்தானுடைய தந்திரம் அப்படின்னா என்ன, தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன, அதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக எதிராளியை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுதும் இந்த எதிராளிகளை குறித்து ஓரளவுக்கு அவங்க வேவு பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தேவனோடு கூட நிற்கிறவர்களுக்கு, அவரோடு கூட நடக்கிறவர்களுக்கு அது அவசியம் இல்லாத காரியம் என்று நான் சொல்லுவேன். எப்பவுமே சொல்லுவேன், ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், பிசாசை கட்டி, அந்த ஊரில் இருக்கிற பிசாசை கட்டி, அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பிசாசியாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய குலம் கோத்திரம்லாம் தேர்ந்தெடுத்து கட்டுவாங்க. அந்த பிசாசுடைய அப்பா யாரு, அம்மா யாரு, அதுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஒவ்வொன்றையா தேர்ந்தெடுத்து கட்டி 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 பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வேதத்தில் அப்படி எதையுமே அவர்கள் செய்ததாக இல்லை. அதாவது அப்போஸ்தலர்களும் இயேசுவும் அப்படி செய்ததாக இல்லை. மாறாக இவர்கள் போகும்போது அவைகள் ஓடி வந்து எங்களை வேதனைப்படுத்த வந்தீங்களான்னு கேட்குது. இவங்க போனது அதை வேதனைப்படுத்துறதுக்கு இல்லை, இவங்க போனது வேற வேலையா போறாங்க, இவங்க சுவிசேஷம் அறிவிக்க போறாங்க. ஆனா அது வந்து கேட்குது, எங்களை வேதனைப்படுத்த வந்தீரா அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வாயுதத்தை தரித்து கொண்டு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தால் பிசாசை தனியாக துரத்த வேண்டிய அவசியம் என்று ஒன்று கிடையாது. அது நம்மளை பார்த்தாலே ஓடும். அந்த அளவுக்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களை நிற்கணும். அதே நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், பிசாசுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க பாட்டு இருங்க பிசாசு ஓடிடும், அதெல்லாம் கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இவ்வகையான பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்திலும் என்று போகாதுன்னு இருக்கு. நீங்க ஜெபத்திலும் உபவாசத்திலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு, அதான் வெரி சிம்பிள். உள்ள நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அவ்வளவு வெளியே நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். தேவனுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஊழியத்துல ஸ்ட்ராங்கா இருப்போம். அவ்வளவுதான். அந்தரத்துல ஆடாம அம்பலத்துல ஆடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துற எத்தனையோ ஊழியர்களை பார்த்துருக்கிறேன், மணிக்கணக்காக விழுந்து கிடப்பாங்க. ஆனா அவங்க போய் ஸ்டேஜ்ல விழுந்து கிடக்க மாட்டாங்க, ஸ்டேஜ்ல கம்பீரமா நிற்பாங்க. அவங்க நிற்கும் போது அங்க விடுதலை தானாகவே வரும். சிலர்லாம் மைக்க பிடிக்கும் போது பிசாசுகள் தெரிச்சு ஓடும். காரணம் என்ன? அவங்க விரட்டலன்னு அர்த்தம் கிடையாது, அந்த அளவுக்கு அவர்கள் ஆயத்தப்பட்டவர்களா இருக்கிறாங்க, உள்ள தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க. நீங்க மணிக்கணக்கில் போன்ல உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு நேரா போய் ஸ்டேஜ்ல ஏறினா பிசாசு ஓடாது, அது விரட்டிட்டு தான் இருக்கணும். ஒரு சிலரை பார்த்துருக்கிறேன், நாள் கணக்காக விரட்டிட்டு இருப்பாங்க, கட்டி போட்டு வீட்லயே உட்கார வச்சு விரட்டிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்ப நம்ம அதை பத்தி பார்க்க போறதில்ல. நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த பிசாசின் தந்திரங்கள்னா என்ன. தந்திரம் வேறு, தந்திரம் என்பது வெளியே தெரியாம இருக்கும், தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும்னு அவர் சொல்றார். இந்த பிசாசுடைய காரியங்களை ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான சில குணாதிசயங்கள் அதை வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அவனுக்குள்ள ஒரு தந்திரமான காரியம் ஒன்றை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான்? மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் இயேசு சொல்லக்கூடியதான மிக முக்கியமான வார்த்தைகளில் ஒன்று என்னன்னு கேட்டா, பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனம் இருக்குதாமா. அந்த ஒரு மனதை பத்தி இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:18 விதமாய் சொல்லுகிறார். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுக்குள்ள ஒரு மனம் இருக்கு. இந்த ஒரு மனம் எதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் அவன் தந்திரம். இந்த சாத்தானுக்குள்ள இருக்கிற ஒரு மனம் இருக்குது, இது ஆத்துமாக்களை மோசம் போக்குவதற்காக. அதாவது அவனுடைய ராஜ்யத்தினுடைய எல்லை, இப்போ இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குள்ள 29 மாநிலங்கள் இருக்குது. இந்த 29 மாநிலங்களும் ஒரு மனமா இருக்கிறதா? அப்படி இருந்தாதான் இந்தியாங்கிற நாடு கட்டமைப்போடு கூட இருக்கும். இந்த இந்தியாங்கிற நாடு ஒரு ஒத்துமையா இல்லாம ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமா இருந்துச்சுன்னா எதிராளிகள் உள்ளே நுழைவதற்கு அது சாதகமாயிரும். அப்ப பிசாசு எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான ஒரு மனதுல. எந்த அளவுக்கு? இந்த உலகத்தின் அதிபதியான இயேசு வர்ற வரைக்கும் பிசாசு அப்படிதான் இருந்துச்சாம், பயங்கர ஸ்ட்ராங். பிசாசு வந்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிரேக்க பிசாசு, இந்திய பிசாசு, சீன பிசாசு எப்படி வேணா இருக்கட்டும், அந்த ஊர்ல பிசாசு ஒரு மாதிரி இருக்கும். அங்க போனீங்கன்னா வலு சர்ப்பம், அது மாதிரி சைனாலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான டிராகன் இப்படி வழிபடுவாங்க. இதே கிரேக்கத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அங்க வேற விதமா வழிபடுவாங்க, ஜியூஸ், ரியா இப்படி இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொன்று. இப்போ நீங்க நார்வே போன நாடுக்கு சாத்தானே டைரக்டா வழிபடுவாங்க. சாத்தானே, இதெல்லாம் சாத்தானுக்கு வேற பேர் கொடுத்து வழிபடுறது, அங்க சாத்தானே வழிபடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இப்படி எல்லாமே இருக்கும். ஆனா அத்தனையும் ஒரு மனமா இருக்குதான். ஒரு மனமா இருந்து அவன் ராஜ்யத்தை அவன் கட்டி கொண்டிருக்கிறானாமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு அரசாங்கம் 5 வருஷம் ஒன்னா நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? 5 வருஷத்துக்குள்ள எம்எல்ஏக்களுக்குள்ள சண்டை வந்துருது, எம்பிக்களுக்குள்ள சண்டை வந்துருது, அவங்க பிரிஞ்சிடுறாங்க. நடுவில் அரசாட்சியெல்லாம் கவிழ்ந்து போன அரசாட்சியெல்லாம் எவ்வளவோ இருக்குது. அவர்கள் வந்துட்டு ஆட்சி பீடத்தில் இல்லாதபடிக்கு அந்த ஆட்சி கவிழ்ந்து போனது எத்தனையோ நாடுகளில் பார்த்துருக்கிறோம், எத்தனையோ அரசாங்கத்தில் பார்த்துருக்கிறோம். ஆனா பிசாசுடைய அரசாங்கம் இயேசு வர வரைக்கும், ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஒரு 4000 வருஷம் அப்படியே ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த பூமியை அப்படி கட்டி வச்சிருக்கிறான். அவனுக்கு கீழே எத்தனையோ பிசாசுகள் இருக்குதான், பிசாசும் அவன் தூதர்களும் அப்படின்னு இருக்கு. இவ்வளவு பேருக்கு ஒரு தலைமை. ஆண்டவரே சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இந்த உலகத்தை ஆளுங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ இயேசு வரதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு பேசுறது, இயேசு வரதுக்கு முன்னாடி இந்த உலகத்தின் முழுவதும் ஆட்சி செஞ்சிருக்கிறான். அவனுக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனைக்கு நடுவில் அவனுக்குள்ள இருந்தது என்ன? ஒரு மனம் அப்படியே ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருக்கிறான். இந்த ஒரு மனம் தந்திரமான ஒரு மனம். எந்த தந்திரம்? மக்களை தன் கட்டுக்குள்ள வச்சுப்பதற்கு, மக்கள் மேல் உள்ள நேசத்துல இல்ல. அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மனதை பல நேரங்களிலே அவன் என்ன செய்யறான்? தேவ பிள்ளைகளுக்குள்ளே அனுப்பி வைக்கிறான். தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த ஒரு மனம் வருது, பிசாசுடைய ஒரு மனம் வருது. அப்போ ஏதேனுக்குள்ள பிசாசு ஒரு தந்திரமான காரியத்தை ஏவாளுக்குள்ள அனுப்பினான்.
அவள் வழியாக ஆதாமுக்குள்ள அனுப்புறான். இப்போ அவனுக்கு என்ன அவங்க மேல பாசமா? புசிக்கும் நாள்ல நீங்க சாகவே மாட்டீங்க, அவங்க சாகாம இருக்கணுங்கிறது அவனுக்கு பாசமான ஒரு விஷயமா? அடுத்து அவன் சொல்றான், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். இப்போ அவங்க தேவர்கள் போல இருக்கணுங்கிறது அவன் ஆசையா? இல்ல. இதுதான் தந்திரம். இந்த தந்திரமான காரியத்தை அவங்களுக்குள்ள நுழைச்சி அவங்களை தன்வசப்படுத்தி தன் ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வருவது. ஏன்னா இப்ப அவன் ஆளுகை செய்கிறவனா இருக்கிறான். யாரு? ஆதாம். சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் கர்த்தர் ஆளுகை அவங்க கையில கொடுத்திருக்கிறார். அந்த ஆளுகையை வாங்குவதற்கு அவங்களுக்கு ஃபேவரா பேசி அவங்களுக்குள்ள என்ன செய்யறான்? ஒரு தந்திரமான காரியங்களை செய்து அவங்களை மோசம் போக்கிட்டான். இதுதான் அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான தந்திரம். இந்த தந்திரம் ஒரு மனம் இருக்கான். எப்படி ஒரு மனமா இருக்குது? எல்லாத்தையும் கட்டி ஆளுவதில்லை. இந்த ஒரு மனத்தை யாருக்குள்ள அனுப்புறான்? தேவ ஜனங்களுக்குள்ள அனுப்புறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அனனியா சப்பீராளுடைய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த அனனியா சப்பீராளுடைய விஷயத்தை பார்க்கும்போது பேதுரு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னன்னா, பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இந்த ஒருமனம் யாரால வந்தது? இது பிசாசால வந்த ஒருமனம். யாரை சோதிப்பதற்கு? பரிசுத்த ஆவியை சோதிப்பதற்கு. இன்னைக்கு வீடுகளிலே பிசாசு இந்த ஒருமனம் என்கிறதான தந்திரத்தை நுழைச்சிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் சில ஊழியர்களை பேசிக் கொண்டிருக்கும் போது ஆச்சரியப்பட்டு சொல்லுவேன். எப்படின்னா, நல்ல சத்தியத்துல வைராகியமா பேசணும்னு நினைக்கிற ஊழியக்காரனுக்கு வீட்டில் பயங்கர எதிர்ப்பு இருக்கும் பாருங்களேன். வீட்டில் இருக்கிறவங்க அந்த சத்தியத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, அவங்க அந்த சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. அந்த ஊழியக்காரன் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தில் கட்டி எழுப்பி மேலே வந்து நிற்பான். அவனை பார்த்துருக்கிறேன். நிறைய ஒரு சில ஊழியர்கள் கவனித்து கேள்விப்பட்டிருக்காங்க. வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அதை வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு ஊழியர் கஷ்டப்பட்டு அவர் ஒரு 10 ஆத்மாவை ஆதாயம் பண்ணி வீட்டுக்குள்ளேயே கூட்டத்தை ஆரம்பிப்பாராம். கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாயை விரிச்சுக்கிட்டே போவாராம். அவர் விரிச்சுட்டு இப்படி திரும்பி பார்ப்பாராம். பின்னாடி அவர் மனைவி பாயை சுருட்டிக்கிட்டே வருமா. அது சொல்லுமா, இது என் வீடு, ஆனால் அவங்க தான் அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அந்த அம்மா சொல்லுமா, அது வேலைக்கு போனாமா. அது சொல்லுமா, இது என் வீடு, இங்கே அதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு. இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு எதிர்ப்பு இவளுக்கு நடுவில். அதான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி சத்தியத்துக்கு நிற்கணும்னு நினைக்கிற ஊழியக்காரன் எத்தனையோ பேர். வெளிநாட்டில் ஒரு பெரிய பிரபலமான ஊழியர் போயிட்டு ஸ்டேஜில் அப்படி தேவனுக்கு என்று வைராக்கியமாக வருவாராம். அவர் மனைவி பார்த்தீங்கன்னா பார்ல போய் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்களாம். மறுநாள் பேப்பர்ல வருமா, ஃபேமஸ் இவாஞ்சலிஸ்ட் மனைவி பார்ல கிடக்குறாங்கன்னு சொல்லி கூனி குறுகி போவாராம். ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கள்ளத்தனமா ஒருத்தன் போதகம் பண்றான் பாருங்க, ஜனங்களை மோசம் போகிறதுக்கு ஒருத்தன் போதகம் பண்றான் பாருங்க, அவன் கூட அவன் மனைவியும் சேர்ந்துக்கிட்டு அவங்க செய்யற அந்த ஒரு மனமா செய்யற ஊழியம் இருக்கு பாருங்க, நான் ஆச்சரியப்பட்டு போவேன். நான் கூட கேட்பேன், எப்படி இவங்களுக்குள்ள இந்த ஒரு மனம் வருது? அவன் ஒரு கதை விடுவான் பாருங்க, அந்த கதைக்கு ஆம் அப்படின்னு கூட உட்காந்து சொல்லுவாங்க. அது அப்பட்டமான பொய் நமக்கு தெரியும், அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கூட உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு மனமா, இதுதான் அனனியா சப்பீராளுக்குள்ள இருந்த ஒரு மனம். அதாவது பைபிளை கையில் வச்சிருக்கிறாங்க, இந்த பைபிள்ல இருந்து தவறான போதனை ஒன்று கொடுப்பாங்க, அந்த தவறான போதனைக்கு கூடவே உட்காந்துக்கிட்டு ஒரு மனமா ஒரு குடும்பமே செயல்படும், ஊழியக்காரன் குடும்பம் செயல்படும். இந்த மாதிரி தந்திரமான ஒரு மனம் உங்க வீட்டுக்குள்ள வரும். இது பிசாசினால் வரக்கூடியதான ஒரு மனம். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இந்த விஷயத்துல. எந்த விஷயத்துக்கு ஒருமனப்படணுமோ அந்த விஷயத்துக்கு தான் ஒருமனப்படணும். வீட்டுக்குள்ள ஆண்டவர் ஒருமனப்படுத்துறதுக்கு வந்தேங்கிறத விட அவர் அதிகமாக சொல்ற ஒரு வார்த்தை, நான் பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன். எந்த பிரிவினையை உண்டாக்க வந்தாரு? நீங்க ஸ்பிரிச்சுவலி இருக்கும்போது அவங்க ஸ்பிரிச்சுவலி இல்லைன்னா அதோட ஒருமனப்பட முடியாது. பாருங்களேன், நிறைய ஊழியர்கள் இதில் தங்கள் ஊழியங்களை இழந்து போனவர்கள் இருக்கிறாங்க. சில ஆவிக்குரியவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. என்னது? கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாரு, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்ப கணவன் மனைவி ரட்சிக்கப்படாத போது, யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படாத போது அவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படியணுமோ அந்த அளவுக்கு தான் கீழ்ப்படியணும். நிறைய பேர் எங்ககிட்டயுமே கேள்வி கேட்குறாங்க, இப்போ என்னுடைய கணவர் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன், என் சம்பாதியத்தையும் அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து கணவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் வந்துட்டு இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்கணுமா? கொடுக்கக்கூடாது. வெரி சிம்பிள். எதுக்கு சொல்ல வர? உங்கள் குடும்பத்தை நடத்தணும், இவ்வளவும் இருக்கு, அவர் தவறான காரியத்தை செய்கிறார், அந்த தவறான காரியத்திற்கு நீங்கள் துணை போகக்கூடாது. ஏன்னா வேதமே சொல்லும் போது பிள்ளைகளுக்குமே கட்டளை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் தான் இருக்கு. பைபிளை விட்டு வெளியே, சத்தியத்துக்கு வெளியே, தேவனுக்கு விரோதமான காரியங்களில் நீங்கள் ஒருமனப்பட வேண்டியதோ கீழ்ப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது. இன்னைக்கு அதுல ஒருமனப்படக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. இதுதான் பிசாசினுடைய தந்திரம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர்கள் ஒருமனப்பட்டு அவங்க அந்த குடும்பத்துல, கணவன் சொல்வார், ஏமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நாம போய் பிஸ்னஸை கவனிப்போம் அப்படின்னா, மனைவியும் ஆமாங்க இன்னைக்கு சண்டே கொஞ்சம் போனோம்னு சொன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம், ஃபீஸ் கட்டலாம், ஒரு மனம். இந்த மாதிரி தேவனுக்கு அகைன்ஸ்டா வரும்போது ஒரு மனம் வரும். இந்த ஒரு மனதை தேவன் அக்செப்ட் பண்ணுகிறது இல்லை. இது பிசாசினுடைய தந்திரம். வசனத்துக்கு ஒத்து அப்படி இந்த வசனத்துக்கு நீங்கள் நிற்கும் போது உங்கள் பார்ட்னர் கூட இருக்கிறவங்க எதிர்த்து நின்னா நீங்கள் அதுக்கு எதிராக தான் நிற்கணுமே ஒழிய, இப்போ கணவன் வந்துட்டு உங்களை இந்து கோயிலுக்கு கூப்பிடுறாரு, அல்லது வந்துட்டு தன்னுடைய வேறு மார்க்கத்துக்கு கூப்பிடுறாரு, போக முடியாது, வர முடியாதுன்னு தான் சொல்லணும். அல்லது மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அது வந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய ஃபங்க்ஷன், நீங்களும் வரணும், வர முடியாது. ஏன்? இது பைபிளுக்கு அகைன்ஸ்ட். அதுக்கு ஒருமனப்படக்கூடாது. அதுக்கு ஒருமனப்படுறதா அனனியா சப்பீராளாய் மாறிடுவான். தந்திரங்கள், பிசாசு அழகாக தந்திரம் பண்ணுவான்.
அப்படியே அதாவது சில நேரத்தில் என்னன்னா பாசிட்டிவா பேசுவான் பிசாசு. பாசிட்டிவா பேசும்போது நம்ம எப்படி செய்வோம்னா, ஐயோ நம்ம இப்படி செஞ்சுதான் ஆகணுமோ. இன்னும் நான் ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். சில நேரங்களில் சில ஊழியர்கள் அரசாங்கத்தில் ஒரு சட்டம் போடுவாங்க, அந்த சட்டம் பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்கும், அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியணும்னு சில ஊழியர்களும் பேசுவாங்க. இப்போ உதாரணமா ஓரின சேர்க்கை வந்துச்சு, சட்டப்படி வந்துச்சு, நமக்கு நீதிமன்றத்தின்படி அது வந்துச்சு. வந்த உடனே சில ஊழியர்கள் சொன்னது, நமக்கு வந்துட்டு அரசாங்க சட்டப்படி வந்தால் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் தானே, நம்ம அதை எதிர்த்து நிற்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் எதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுது? மேலான அதிகாரங்கள் துரைத்தனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். எதற்கு? அது பைபிளுக்குள்ள இருக்கும்போது தான் கீழ்ப்படிய முடியும். பைபிளுக்கு வெளியே இருக்கும்போது அதோட நீங்க ஒருமனப்பட்டு போக முடியாது. நிறைய பேர் இதான் தந்திரம். எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியக்கூடாது, எதோட ஒத்து போகணும், எதுக்கு ஒத்து போக கூடாதுன்னு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் வேத வாக்கியத்துக்கு ஒத்து போதா. இப்ப சில நேரங்களில் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு கள்ள உபதேசக்காரன் பேசும்போது கீழே உட்காந்துருக்கிறவங்கள ஒரு 300 பேர் அதை ஆமோதிக்கிறாங்க பாருங்களேன். அப்போ அவங்க கொடுக்குற அந்த கள்ள உபதேசத்துக்கு அவங்க ஒத்து போறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் பிரபலமான ஊழியர், அவர் சொன்னா சரியா தான் இருக்கும், அதுல தப்பா இருக்காது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை தவிர, அப்போஸ்தலர் உபதேசத்தை தவிர வேற யார் பேசுறதும் தவறு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் பேசினாலும். எங்கிட்டே ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க பேசுறது எல்லாத்தையும் நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னேன். நான் பேசுறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க, இதுல இருக்குதா வேத வசனத்தோட ஒத்து போதா அதை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம அப்போஸ்தலர்கள் கிடையாது, அப்போஸ்தலர் உபதேசத்தை எடுத்து பேசுறவங்க. இதுல தவறு வராம பேசணும் தான் நம்ம விரும்புறோம். அப்போலோ என்பவன் பிரசங்கம் பண்ணுகிறான், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அங்க இருக்கிறாங்க, அவனை அப்போலோ யாரு திஷ்டாங்கமாய் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறான், தைரியமா பேசுறான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அவனை அழைத்து கொண்டு போய் சுவிசேஷத்தை அவனுக்கு திட்டமாய் சொல்லி கொடுத்தாங்களாம். அவனுடைய காஸ்பல்லையும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அப்ப ஆக்கிலா பிரிஸ்கில்லா கூட்டு போய் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அப்போலோங்கிறவன் யாரு? பவுலுக்கு ஈக்குவலானவன். பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். அவங்க 2 பேரும் ஈக்குவலா வராங்க ஒரு இடத்துல. அப்படி இருக்கும்போது அவனுடைய பிரசங்கத்திலேயும் சில தவறுகள் இருக்கிறது, அதை ஆக்கிலா பிரிஸ்கில்லா சரி பண்ணுகிறார்கள். இப்ப அப்போலோவே சொல்லிட்டாருங்க, அதனால சரிதான் கிடையாது. பிசாசின் தந்திரம் இங்க தான் வரும், ஒத்து போகக்கூடாது. பிசாசுடைய தந்திரம் ஒரு மனம் எதற்கு தெரியுமா? மோசம் போக்குவதற்கு. மோசம் போக்குவதற்கு ஒத்து போகக்கூடாது. சில நான் ஊழியர்களுடைய குடும்பங்களை பார்த்ததுனால சொல்றேன், தயவு செய்து கணவன் ஒரு ஊழியக்காரனா இருந்து வேதத்துக்கு விரோதமாய் சொன்னால் மனைவி ஒத்து போகாதுன்னா நீங்க குடும்பத்தோட ஒத்து போகாதுன்னு சொல்ல, அந்த சத்தியத்துக்கு சொல்றேன், எப்பா நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லுங்க. மனைவி செய்யக்கூடியது சத்தியத்தின்படி தப்பா இருந்தா நீ செய்யறது தப்புன்னு சொல்லுங்க. அதனால குடும்பத்தோட ஒத்து போகாதுன்னு நான் சொல்லல, தப்பா புரிஞ்சிடக்கூடாது. நீங்க குடும்பம் இருக்கணும், கணவன் எப்பேற்பட்டவனாக, மனைவி எப்பேற்பட்ட ரட்சிக்கப்படாத மனைவியா இருந்து சண்டைக்காரியா இருந்து வாழ முடியாது வனாந்திரமா இருந்தாலும் நீங்கள் இருந்துதான் ஆகணும், கடைசி வரைக்கும் கூட தான் இருக்கணும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அவள் நீங்கள் ஆதாயம் பண்ணணும். ஆனால் நான் சொல்லுகிறது என்ன, அவள் சொல்லுகிற சத்தியம், சண்டை வரும் வீட்டில், நீங்க சொல்ற சத்தியத்துக்கு அவங்க சொல்றது அகைன்ஸ்டா இருக்கும், பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்கும், அதனால வீட்டில் சண்டை வரும். அந்த சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நான் சத்தியத்துக்கு நிக்கணும், அதுக்கு ஒத்து போயிடக்கூடாது. நீங்க ஒத்து போக தொடங்குனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு ஏதேனுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான். ஸ்டார்ட்லேயே தடுத்துடணும். அதை நிறைய பேரோட குடும்பத்தில் அதான் பிரச்சனையே, விட்டுருவாங்க. சில கணவன்கள் மனைவியுடைய ஆரம்ப காலத்தில் வரக்கூடியதை அந்த கல்யாணம் ஆன ஜோர்ல அவங்க சொல்றதை சிலதை விட்டுருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அந்த மாதிரி என்ன சொல்லும், ஆரம்பத்தில் நீங்க எல்லாம் கேட்டீங்களே, அப்ப செஞ்சீங்களே, ஏன் இப்ப செய்ய மாட்டீங்க? இவருக்கு தெரியும் இது சத்தியத்தின்படி தப்புன்னு. அந்த கல்யாணமான புதுசுல மனைவிக்காக விட்டு கொடுத்துருவாரு. அதனுடைய விளைவு என்ன? அனனியா சப்பீரா மாறுற இடத்துக்கு போயிடும். நான் நிறைய ஊழியர்களை பார்த்திருக்கிறேன், நிறைய ஊழியர்களை சத்தியத்தோடு கூட இணைந்து ஊழியம் பண்ணக்கூடிய எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்குள்ள நல்லா ஷைன் ஆகி வராங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி தவறான உபதேசத்துக்கு ஒரு மனம், ராங் ஒரு மனம், இது இந்த தந்திரத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, பிசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே. இரண்டாவது, பிசாசு கிட்ட இருக்கக்கூடியதான இன்னொரு தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எவனை விழுங்கலாமோ தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். இப்போ பிசாசுக்கு ஒரு ஆத்ம பாரம் இருக்கு. இந்த ஆத்ம பாரத்தை நல்லா கவனிங்க. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அப்படியே பயங்கரமா அலையறானாமா. ஒரு ஆத்மா கிடைக்குமா? இதுல அவனுடைய தந்திரம் இருக்கு. என்ன தந்திரம்? இந்த ஆத்ம பாரம் எதற்காக அவனுக்கு அந்த ஆத்ம பாரம் வந்துச்சு? இந்த ஆத்மா எதுக்கு? அந்த ஆத்மாவை மோசம் போக்குவதற்கு, மரணத்துக்கு நேராக நடத்துவதற்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆத்மாவை நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவன் என்ன செய்யறானா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். இப்ப அவனோட ஏத்து நிக்க போறோம். 24 hours வேலை போட்ட சண்டையோட ஈட்டியோட நிக்கிற ஒருத்தனுக்கு நீங்க ஏத்து நிக்கணும். அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா நிக்கணும்? அதே 24 hours அவனோட ஏத்து நிக்கிறவங்களா நிக்கணும். பிசாசை பத்தி வேதம் சொல்லுது, அவன் எவனை விழுங்கலாமோ என்று. அப்போ தாவீது சொல்றாரு, ஒரு நாள் என் ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் நான் தப்புவித்தேன். எப்படி? நான் ஒரு நல்ல மேய்ப்பன், என் ஜீவனை கொடுத்து சிங்கத்தின் வாய்க்கு கை விட்டு எடுக்கிறாராம் அவரு. அப்போ எவ்வளவு கான்சியஸா இருந்திருப்பாரு பாருங்க.
அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம பாட்டு பாடினோம்னா, கண்ணை மூடி பாட்டு பாடினோம்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. கண்ணை மூடி பாட்டு பாடின பிறகு நம்ம பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு பிறகு நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் தாவீது சங்கீதக்காரன், அவர் வனாந்தரத்தில் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. அவர் பாட்டு பாடுறது மட்டும் அவர் வேலை இல்லை, வர சிங்கத்துக்கு இருந்து ஆட்டை காப்பாற்றுறது அவருடைய வேலை. அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம்? ஒரு ஆடு கிடைச்சா போதும் அப்படி உள்ள தாவி வர சிங்கம். ஆனா அந்த சிங்கத்துக்கிட்ட தாவி போய் கையை உள்ள விட்டு அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றக்கூடியவனாக இருந்தான் தாவீது. இதுதான் பிசாசுகிட்ட இருக்கிற ஆத்மபாரம். அதே ஆத்மபாரம் தாவீது கிட்ட இருந்துச்சு. தாவீது கிட்ட இருந்ததுக்கும் சிங்கத்துக்கிட்ட இருந்ததுக்கு என்ன? அந்த சிங்கம் பசிக்கு அந்த ஆட்டை அடிச்சுச்சு, தன் பசிக்கு எப்படியாவது இரையாக்கி கொள்ளணும்னு. ஆனா தாவீது கிட்ட இருந்தது பசி அல்ல, அன்பு. அந்த ஆட்டுக்குட்டியின் ஜீவனை நான் காப்பாற்ற வேண்டும். அந்த ஆத்மபாரம் தான் நமக்கு இருக்கணும். பிசாசுக்கு இருக்கிற ஆத்மபாரம் தந்திரமானது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்யறான்? சுத்தி திரிகிறான். அதே ஆத்மபாரம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். யாரை எந்த ஆத்மாவை ரட்சிக்க முடியும்? ஒரு ஆத்மா எனக்கு கிடைக்குமா? நம்மளை கிராஸ் பண்ணி ஒருத்தர் கூட ஆண்டவர் அறியாம போயிடக்கூடாது. அதுதான் எவனை விழுங்கலாமோன்னு நம்ம அலையறதுக்கு ஒரு அடையாளம். பவுலை பத்தி சொல்லுது, வழியில் கண்டவர்கள் இடத்துல எல்லாம் அவன் தர்க்கம் பண்ணினானா. ஒருத்தர் கூட விடல பாருங்களேன். யார் கிடைச்சாலும் சரி இயேசுவை பத்தி பேசிடுவான், சொல்லிடுவான், வாய்ப்பு கிடைச்சா சொல்லிடுவான். அதான் அவர் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஏன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் பாவத்தை பிரசங்கிக்கிற ஒருத்தர் நம்ம பக்கத்துல நிக்கிறான். ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் உள்ள விஷ விதையை போறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் களையை பிதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். எப்பத்துல இருந்து? அந்த ஆத்மா மேல அவனுக்கு எப்ப பிறந்துச்சோ அப்பத்துல இருந்து. நல்லா கவனிங்க, பிசாசு ஆத்மாவை ஆதாயம் பண்ணும்போது பயமுறுத்தி ஆதாயம் பண்றது இல்லை பாத்தீங்களா? அப்படியே பல்லு கில்ல எல்லாம் காட்டி அப்படியே வந்து கொட்டூரமா நின்னு, நீ இப்போ என்ன சேவிக்கா விட்டால் உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படி சொல்லியிருக்காது. எந்த பிசாசும் அப்படி சொல்லாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? பிசாசு ஒரு ஆத்ம ஆதாயம் பண்றது எல்லாமே ரொம்ப மைல்டா, அவனுக்கு மாம்சத்துக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா, அவனை அரவணைச்சு போகிறதா, அவன் கண்களுக்கு இச்சைய, அவனுடைய ஜீவனத்துக்கு ஒரு பெருமையை, அவன் மாம்சத்துக்கு ஒரு இச்சைய அப்படியே கொடுத்து அப்படியே மைல்டா தட்டி 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 அடிச்சுட்டு போயிடுறான். நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அந்த தந்திரத்தோட எடுத்து நிற்க வேண்டிய ஆட்கள் நம்ம என்ன செய்யறோம்? சொல்லும் போதே சுவிசேஷம் எப்படி சொல்றோம்? இயேசு அன்பு கூர்ந்து சுவிசேஷம் சொன்னார். இயேசுடைய அன்புல தான் சுவிசேஷமே வந்துச்சு. இன்னைக்கு நம்ம அன்புல சுவிசேஷம் வருதா? இன்னைக்கு நமக்கு வருதா? ஒரு ஆத்மா மேல அன்பு இருக்குதா நமக்கு? இன்னைக்கு எத்தனை பேர் கடமைக்காக ஊழியம் பண்றவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் கடமைக்காக சுவிசேஷம் சொல்றவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இது எனக்கு சர்வைவ், நான் இதுல வாழ்றேன், நான் இதுல சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துறேன், வேற வழியே கிடையாது, நான் ஊழியத்துக்கு போயே ஆகணும், இல்லாவிட்டால் என் குடும்பம் நடுத்தெருல நிற்கும். அதுக்கு நீ போய் ஒரு ஊழியம் பண்ணி ஒரு சுவிசேஷம் சொல்லி எனக்கு ஒரு மீட்டிங் வந்தே ஆகணும்னு நீ நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆத்ம பாரத்தோடு கூட பண்ணவில்லை, குடும்ப பாரத்தோடு கூட பண்ணுகிறீர்கள். ஆனா பிசாசுக்கு இருக்கிறது ஆத்ம பாரம். எவனை விழுங்கலாமோ, அவனுக்கு பாருங்க அதுல என்ன இருக்கு? அவன் அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணி எங்க கொண்டு போறான்? நரகத்துக்கு கொண்டு போறான். நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுல அவனுக்கு என்னங்க பெனிஃபிட்? அவனும் கடைசியா அதே நரகத்துல போய் அழிய தானே போறான். அவனுக்கு தெரியாதா அவனுக்கு என்று உண்டாக்கப்பட்ட நரகம்? ஆனாலும் கூட எனக்கு இதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நான் நரகத்துல சேர்ப்பேன். ஏன் நரகத்துல நீ என்ன கவர்மெண்ட் நடத்த போறாம? நரகத்தை போய் எரிஞ்சு அழிய போறான். 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லுது, சாத்தான் நரகத்துல தள்ளப்பட்டான்னு. ஒரு பிரதிபலன் கிடையாதுங்க அவனுக்கு, ஒரு பிரதிபலன் கிடையாது. அவனுக்கு கிடைக்கிறதா ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? அவன் ஆதாயம் பண்ணா அந்த பிசாசுக்கு அவன் கூட நிப்பான், தேவனுக்கு ஏத்து நிற்பான். ஆத்மா ஆதாயம் பண்ணாவிட்டால் ஒருவேளை அந்த ஆத்மா தேவனை ஏற்றுக்கொண்டால் அது தேவனோடு கூட நிற்கும், இவனை ஏத்து நிற்கும். அவ்வளவுதான் நடக்க போகுது. ஆனா பாருங்க, அந்த ஆத்மாக்கு எவ்வளவு கொள்ளை பொருளா எடுக்கணும்னு ஓடி வரான் பாருங்க. அந்த ஆத்மா பாருங்க உங்களுக்கு எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை ஈஸியா ஏத்து நின்றுடலாம். ஏன் அவன் ராஜ்யத்தை நம்மளால எதுக்கவே முடியல? ஏன் அவன் ராஜ்யத்தை நம்மளால வந்துட்டு போட்டி போட முடியல? இத்தனைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட சர்வ ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாராமா. விசுவாசம் என்னும் கேடகம் இருக்குது, வசனம் என்னும் பட்டயம் இருக்கு, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா இருக்குது, இவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியல? அவங்க கிட்ட சண்டை போட முடியல. பாருங்களேன், நான் சொல்ற நிதர்சனமான உண்மை. அவ்வளவுதான். நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா உண்மை அதுதான். சாத்தானுடைய எதிர்த்து நிற்கிறது. இவங்க சாத்தானை பார்த்து பயப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற மனுஷர்களை பார்த்து இவங்க பயப்படுவாங்க. ஐயோ அது அந்த டீமுங்க, இது இந்த டீமுங்க, அது அந்த மதவாத டீமுங்க, இது அவங்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்குங்க. அப்ப உலகத்தில் இருக்கிறவனில உன்னில் இருக்கிறவர் பெரியவர் இருக்குது. அவர் யாரு? ஏன் உங்களுக்கு எனக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஒரு வேளை அவங்களுக்கு அடிக்கிற உரிமை இருக்கு. அதாவது நான் சொல்றது ஸ்பிரிச்சுவலி சொல்றேன், சட்டப்படி அந்த உரிமை கிடையாது. ஸ்பிரிச்சுவலி அவங்க அடிப்பாங்க. ஏசுநாதர் சொல்லியிருக்கிறார், உங்களை அடிப்பார்கள், உங்களை ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், உங்களை வந்து கொலை செய்வார்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு தெரியுமா? அவனுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு. அவனை நம்ம அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அங்க நம்ம வளர ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்திட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்க சபை வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்மள அந்த இடத்துல அவன் கீழே தள்ளிட்டானா நம்ம மேல எழும்ப போறோம்னு அர்த்தம். நம்மள அவன் மிதிச்சிட்டானா நம்ம காலுக்கு கீழே அவன் வர போறான்னு அர்த்தம். நாம் உபத்திரவத்திலே உயர்த்தப்பட்டவர்கள், நாம் மரணத்திலே ஜீவனோடு கூட எழுந்தவர்கள். அந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஆத்மபாரம் இருக்கணும்.
நம்ம எதுக்கு மினிஸ்ட்ரி பண்ணோம்? நம்ம வாழ்றதுக்கு, நம்ம குடும்பத்தை வாழ்றதுக்கா? தேவையே கிடையாது. நம்ம குடும்பத்தை பரலோகம் நடத்தும், நம்மளை பரலோகம் நடத்தும், தேவையானதை பரலோகம் கொடுக்கும். ஆனா உங்க வேலை, என் வேலை என்ன தெரியுமா? எவனை விழுங்கலாமோ என்று யாருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லலாம். அதான் வசனம் சொல்லுது, பவுல் வந்து எப்படியாவது இந்த காஸ்பலை சொல்லிடணுமா. அவர் சொல்றாரு, எப்படியாவது இந்த காஸ்பலை சொல்லிடு. எனக்கு அவருடைய ஹிஸ்டரியை படிக்கும் போது, அப்போஸ்தலர் படிக்கல, ஆச்சரியமா இருக்குதுங்க. செத்து போனவர் நினைச்சு விட்டுட்டு போயிட்டாங்களாம். கல்லுல அடிச்சு அவர் செத்துட்டாருன்னு விட்டுட்டு போயிட்டாங்களாம். வசனம் சொல்லுது, அவர் எழுந்து நின்று உள்ளே போய் பிரசங்கம் பண்ணினார். அப்படின்னா அவனுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுது பாருங்க. அந்த சுவிசேஷ பாரம் ஒன்றே. இன்னைக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 போச்சு. ஆத்ம பாரம், பிசாசுக்கு இருக்கிற ஆத்ம பாரம் இன்னைக்கு நமக்கு இல்லை பாருங்களேன். இந்த பிசாசுக்கிட்ட தந்திரமான, திருப்பி சொல்றேன், அவன்கிட்ட இருக்க தந்திரமானது நரகத்துக்கு கூட்டு போறது. அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஆனாலும் அவன் 24 மணி நேரம் அவன் செய்யறான் பாருங்க அந்த மினிஸ்ட்ரியை. ஆனா உங்களுக்கு எனக்கும் அந்த ஆத்மா பரலோகத்துக்கு வரும். உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். பிதாவுக்கு முன்பாக உங்களை பத்தி என்னை பத்தி இயேசு சாட்சி கொடுப்பாராமா. என்ன இங்க சொல்றவன நான் பிதாவுக்கு முன்பாக சொல்லுவேங்கிறாரு. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இங்க நீங்க ஆத்மாதாயம் பண்ணி ஜெயம் கொள்ளுகிறவங்களா மாறினீங்கன்னா உங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதுவேங்கிறாரு. உங்களை ஆலயத்துக்கு தூணாக்குவேங்கிறாரு. நித்திய ஜீவனை கொடுப்பேங்கிறாரு. உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிற நாமே ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறமே. ஒரு ஆசீர்வாதம் இல்ல, நரகத்துக்கு போற சாத்தான் எப்படி ஊழியம் பண்றான் பாருங்க, எப்படி ஊழியம் பண்றான். அப்ப அந்த தந்திரமான ஆத்ம பாரம் நல்ல ஆத்ம பாரமாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கணும். அவனை எடுத்து நிக்கணும்னா அந்த அவனை காட்டிலும் மேலான ஆத்ம பாரம் உங்களுக்கு எனக்கும் வரணும். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஆத்மா மேல அவனுக்கு இருக்கிற அந்த பாரம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, அந்த 4ஆம் அதிகாரத்துல இயேசு சோதிக்கப்படுறார். வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போய் சோதிக்கப்படுறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோதிக்கப்பட்ட இயேசு ஜெயிச்சிடறாரு சாத்தான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 3 ரவுண்டா நடக்குது. முதல்ல வனாந்தரத்துல, அடுத்து தேவாலயத்து முப்பரைக்கின் மேல, அடுத்து மலைக்கு மேல. 3 ரவுண்ட்ல இயேசு ஜெயிச்சிட்டார். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? அந்த லூக்கா 4:13ல, சாத்தான் இயேசுவை விட்டு சில காலம் விலகி இருந்தான். கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிட்டு திருப்பி வந்துட்டான். இதுதான் ஆத்ம பாரம். ஒரு ஆத்மா நமக்கு செட் ஆகல, அந்த ஆத்மா நம்ம கையை விட்டு போயிருச்சு. ஆனா அதை விட அவன் தயாராக இல்லை. இப்போ விடுவோம், திருப்பி பிடிப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும். திருப்பி என்ன பண்றான்? ஊர்களுக்கு போகும்போது ஆட்களை விட்டு கல்லடிய பார்க்கறான், இயேசு மறைந்து போறார். மலைக்கு மேல கொண்டு போய் கீழே தள்ள பார்க்கறான், இயேசு மறைந்து போகிறார். அவரை எப்படியாவது அவர் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையை வர வச்சிடணும், தப்பான வார்த்தையை வர வச்சிடணும் அவர் பேச பார்க்கறான். அவர் ஞானமா இருக்கிறார். கடைசியா பிதாவின் சித்தத்தை சிலுவையில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசி முயற்சி, நீ தேவனுடைய குமாரனை இறங்கி கீழே வா. அவன் கடைசியா அவர் எதுக்கு வந்தாரோ அதுல கை வைக்கிறான். ஏன்னா தேவனுடைய குமாரன் ப்ரூவ் பண்ண தான் வந்தாரு. இந்த பூமிக்கு அவர் வந்ததே அதுக்கு தான் வந்தாரு. அங்க கை வைக்கிறான், நீ தேவனுடைய குமாரனை கீழே இறங்கி வா. அப்போ கூட பிதாவின் சித்தத்தை செய்து அவனை ஜெயிக்கிறாரு. அப்படின்னா பிசாசு அடுத்து 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 அந்த ஆத்மாவை எப்பத்துல ஆரம்பிப்பான் தெரியுமா? எப்போ பிறக்கும் போது ஆரம்பிக்கிறான் அவரை கொலை பண்றதுக்கு. ஒருவேளை இவர் கிறிஸ்துவா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்போ வரான்? சிலுவை வரைக்கும் 33 வருஷம் விடாமுயற்சி, ஆத்மாவை பின்தொடர்தல். இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? ஆத்மா பாரம் எந்த அளவுக்கு இருக்குது? அவனுக்கு இருந்தது அவரை கொல்லவும் அழிக்கவும் தான். அதுக்கு வராம அவன் வந்தது அவரை கொல்றதுக்கு. ஆனா நித்திய ஜீவனை கையில வச்சிருக்கிற நீங்கள் நானும் ஆத்மாவை எப்படி ஃபாலோ பண்றோம்? ஒரு தடவை சொல்லுவோம், மிஞ்சி போச்சுன்னா 2 தடவை. விஷயம் தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அது உருப்படாதுங்க, அதுக்கு சொல்லியாச்சு, அதெல்லாம் நரகத்துக்கு போறோம். அரகன்சி, ஆர்த்தடாக்ஸ், அவங்களாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்க யார் நியாயம் இருக்கிறதுக்கு? உங்களுக்கு எனக்கு என்ன வேலை? ஒரு பிசாசே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்குது. நாம ஏதாவது ஒரு தடவைக்கு மேல இன்னொரு நாள் சொல்லுவோமா? நமக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? நான் சொல்றது எல்லாருக்கும் சொல்லலை. உங்க அண்ணன், உங்க தங்கச்சி, உங்க அக்கா, உங்க தம்பி, உங்க கணவன், உங்க மனைவி, உங்க வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, இவங்களை ரெகுலரா டெய்லி பார்க்குறீங்க. என்னைக்காவது இவங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க, அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, விட்டுருங்க. கொஞ்ச நாள் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குதா அவங்களுக்கு போய் சொல்லணும். ஒரு துக்கத்தோட இருக்கிறாங்களா, அந்த நேரத்தில் ஆறுதலா ஒரு 4 வார்த்தை. ஒரு வியாதியோட இருக்கிறாங்களா, ஒரு ஜபத்துக்கு போய் நம்ம என்ன சொல்றது? அதெல்லாம் உருப்படாதுங்க. இவங்க சொல்ற வார்த்தை நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த ஆத்மாவை கை கழுவுறதுக்கு நீங்கள் யார்? நம்முடைய வேலை என்ன? சுவிசேஷம் சொல்லுவது. ஆனா அது முளைக்காது, அந்த விதை முளைக்காது. அது ஒரு கற்பார நிலம்னு தீர்மானிக்கிறதுக்கு நீங்களும் நானும் யாரு? இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். இதாவது ஆத்மா பாரம், ரட்சிக்கப்பட்ட ஆத்மா, நம்ம சபைக்கு வந்த ஆத்மா, நம்ம ஊழியத்தில் வந்து நம்ம கூட இருக்கிற ஆத்மா ஒரு பின்வாங்கி போனா நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? நான் ஒரு ஊழியரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் கண்ணில் தண்ணி, பேசும்போதே தண்ணி வருது. எதனால அவர் கண்ணில் தண்ணி வருதுன்னு தெரியல. ஆனா நார்மலா பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசும்போது, ஏன் பாஸ்டர் ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஏதோ கண்ணில் தண்ணியா இருக்குது, ஏதோ தலைவலியா? இல்லை அண்ணே, சபையிலேருந்து ஒரு ஆத்மா போயிடுச்சு, ரொம்ப வருஷமா வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி போயிட்டாங்க. தன்னை அறியாமலே அந்த மனுஷன் அழ ஆரம்பித்தார். அழன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு அழணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு சொல்றேன். யார் அழறா? இன்னைக்கு நம்ம சொல்றது என்ன? 1 போனா கர்த்தர் 100 கொடுப்பார். எல்லாம் சொல்றது போட்டோம், திமிர் பிடிச்சது போட்டோம். 1 போனா 100 கொடுப்பார். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாங்க, போய் அதி வாங்கி மிதி வாங்கி அது திரும்பி வரும். என்ன ஆவி உடையவர்கள் நீங்களும் நானும்.
தன்னை சபித்து தெரியாதுன்னு சொல்லி தன்னை கேவலப்படுத்தின பேதுருவுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு. பேதுருவை வர சொல்லுங்க. கேட்கிறாரு, என் மேல் அன்பா இருக்கிறியாப்பா? அவனை நம்பி தான் ஊழியத்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு நாம ஒரு தவறு செஞ்சா அத்தோட க்ளோஸ், அவனை ஃபினிஷ் பண்ணிடணும், அவன் ஊழியத்தை மூடிடணும், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்ணிடணும். சபையில ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் இருக்கட்டும், இங்க நிக்கிற எல்லாருமே தப்பு செய்யாதவங்க தானா? பூர்ண பரிசுத்தவான்கள் தானா? தவறு செய்யட்டும், திருந்துவதற்கான வாய்ப்பு பரலோகமே கொடுக்குது. ஏன் நீங்களான கொடுக்க மாட்டோம்? நம்ம சொல்ற வார்த்தை என்ன? அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்கள சபை விட்டு தள்ளி வைக்க வேண்டாம். ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறவங்க தப்பு செய்யறாங்களா, அந்த ஊழியத்துல இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, நல்லது. அந்த ஊழியத்தை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்க கொஞ்ச நாள் வந்துகிட்டு இருங்க, மீண்டும் அந்த இதெல்லாம் சரியான பிறகு திருப்பி இந்த ஊழியத்தை நீங்க செய்யலாம்னு சொல்லலாம். ஒரேடியா அவங்கள ஒழிச்சு தள்ளி, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மேல நிற்கும் போது மெசேஜ்ல எல்லாம் சாடமாடையா அடிச்சு, இந்த புல்பிட்டை எத்தனை பேர் தங்கள் சுய மாம்சத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? தங்களுடைய சுய விருப்புகளை சொல்ற இடமா புல்பிட்டு? ஒரு மனுஷனுக்கு நீங்க ஆலோசனை சொல்ல விரும்பினாலோ அல்லது கடிந்து கொள்ள விரும்பினாலோ அவனை கண்டம் பண்ண விரும்பினாலோ தைரியமா கூப்பிட்டு தனியா சொல்லுங்க. இந்த ஒரு மனுஷனுக்காக உட்கார்ந்து இருக்கிற மொத்த காங்கிரிகேஷனுக்கும் பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவனை வச்சு எல்லாருக்கும் சொல்ற அவசியம் இல்லை, அவனுக்கு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அந்த ஆத்மா இனி சபைக்கே வரக்கூடாது. அப்படியே அவனையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே கார்னர் பண்ணி அப்படியே சாடமாடியா பேசி எத்தனை விசுவாசி அழுவு தெரியுமா? எத்தனை விசுவாசி அப்படியே சபைக்கு போனாலே அவர் எங்களை தான் பேசுறாருன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது, அத்தனை பேருக்கும் தெரியுது எங்களை தான் பேசுறாருன்னு. ஆனா சாடமாடையா அடிக்கிறது. அதனால அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுமா? அந்த ஆத்மா அறுப்புண்டு போகுமா? நம் வாயின் வார்த்தைகள் அத்தனையும் அந்த ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த ஆத்மா நரகத்துக்கு போறதா இருக்கக்கூடாது. புல்பிட்டிலிருந்து மாம்சத்துல ஒரு நாளும் பேசாதிருங்கள். புல்பிட் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த உலகத்திலேயே இருக்கிற மேன்மையான ஸ்தலம். இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் தாயின் கருவிலிருந்து. சர்வசாதாரணமா இந்த இடத்துக்கு வந்து நம்ம நிக்கல பாருங்களேன். நம்ம பிரசங்கம் பண்ணி 10 பேர் கேட்கறான்றது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம வீட்லயே நம்ம பிரசங்கத்தை யாரும் ஒரு காலத்துல கேட்க மாட்டாங்க, நம்ம ஏதாவது சொன்னா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசுறத உட்கார்ந்து கொஞ்சம் பேர் கேட்கறாங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு தகுதியையும் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னா இங்க மாம்சத்தை பயன்படுத்துவது எவ்வளவு தப்பு. இங்க ஆவியானவர் தான் பேசணும். அதே நேரத்துல என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் காயம் கட்டுவதாக இருக்கணும். என் வாயின் வார்த்தைகள் கொல்லுவதாக இருக்கக்கூடாது. புல்பீட்ல உட்கார்ந்துகிட்டு கீழே இருக்கிறவனை வெட்டக்கூடாது. புல்பீட்ல உட்கார்ந்துட்டு கீழே இருக்கிறவனை ஆபரேஷன் பண்றதா இருக்கணும். அதாவது ஒரு ரவுடி வெட்டுவதற்கும் ஒரு டாக்டர் வெட்டுவதற்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ரவுடி கழுத்தை வெட்டுறானா அவன் சாவணும்னு வெட்டுறான். ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ஒரு சதையை வெட்டுறாருனா அவன் வாழணும்னு வெட்டுறாரு. இந்த டிஃபரன்ஸ் பிரசங்கத்துல இருக்கணும். ஏன்னா அவங்க வாயின் வார்த்தை இருக்குது, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயம் கொல்றதுக்கு வெட்டதா வாழ வைக்க வெட்டுதாங்கிறத நீங்களும் நானும் கொஞ்சம் உட்கார்ந்து ஆலோசனைக்கணும். இன்னைக்கு நான் பிரசங்கம் முடிச்சுட்டு போகும்போது எவ்வளவு நேரம் மாம்சத்துல இருந்தேன், எவ்வளவு நேரம் ஆவியில இருந்தேன் கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தில் இருந்தாலும் தனக்கு விரோதமாக யூதர்கள் எழுப்பி நின்றாலும் ஒரு புறம் வேதபாரர்கள், ஒரு புறம் பரிசேயர்கள், ஒரு புறம் கல்ல வச்சுக்கிட்டு இருக்கிற விசுவாசி கல் வச்சுக்கிட்டு நிக்கிறான். இவைக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட சுயமாய் பேசாதபடி என் பிதாவின் சித்தத்தையே செய்தேங்கிறாரு. அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வரணும் பாருங்களேன். அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது. அப்ப அந்த ஆத்ம பாரம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு இது வரும். என்ன அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அந்த ஆத்மா போயிடக்கூடாது. என்னுடைய குறைகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய கோபத்தையும் இறக்கி வைக்கிற இடம் இல்லை புல்பீட். இது என்ன இடம் தெரியுமா? இங்க இருந்து அநேகரை காப்பாத்துகிற இடம். எனக்கும் பின்னாடி முதுகுல 1000 குத்து இருக்கு, என்னை வெட்டி இருக்காங்க. ஆனாலும் என் கையில் இருக்கிற கயிறு அவனை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது. என்னை வெட்டினாங்கன்னா அதை பிரதிபலிக்கிற இடம் கிடையாது. இங்க நானும் வெட்டுவேன், என்ன வெட்டினீங்கல்ல நானும் வெட்டுவேன். இன்னும் ஒரு படி நான் மேலே போய் சொல்றேன், உங்களை தவறாய் பேசினவன் கூட அங்க வந்து உட்காந்துருப்பான், உங்களை குற்றப்படுத்தினவன் வந்து உட்காந்துருப்பான். எந்திரிச்சு பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பான். வேற வழியே கிடையாது, நீ பிரைஸ் தி லார்ட் தான் சொல்லணும். நீ கடும் பாவி, வெளியே போடான் சபையை விட்டு சொல்றதுக்கு வேற யாருக்கும் அருகதை கிடையாது. ஏன்னா அது நீங்க சம்பாதிச்ச சபை இல்ல, கர்த்தர் ரத்தத்தால சம்பாதித்த சபை. மோசேய 3 மாசத்துல கொல்ல பார்த்தான். அதுக்கு பிறகு அவன் எங்க வந்து அந்த ஆத்மா ஆதாயம் பண்றான் தெரியுமா? 120வது வயசுல கண்மலையை அடிக்க வைக்கிறான். 120 years அவன் ஃபாலோ பண்ணிருக்கான் மோசேய. பின்னாடியே ஆதாயம் பண்ணிட்டான் பாருங்க. ஆதாயம் பண்ணி அதுக்கப்புறம் கர்த்தர் மோசே மேல கிருபையா அவன் சரீரத்தை கொண்டு போயிட்டாரு. அப்ப கூட போய் கேட்கறான், மோசேயின் சரீரம் எங்க? ஏன்? இதுக்காக நான் 120 வருஷம் வேலை பார்த்திருக்கிறேன், 120 years வேலை பார்த்திருக்கிறேன். இது தந்திரம், அவனுக்குள்ள இருக்கிறது தந்திரம். என்ன தந்திரம்? அதை கொண்டு போய் நரகத்துல எப்படியாவது தள்ளிடணுமே. அந்த ஆத்மா வர உங்களுக்கு எனக்கும் பரலோகத்துக்கு தள்ளணுமே வந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, லாஸ்ட் மினிட்லயே அதை நான் காப்பாத்திரணுமே. சிலர்லாம் உங்களுக்கு விரோதமா பேசுறவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு சீரியஸா இருக்கிறாங்கன்னா இங்க உட்காந்து நீங்க என்ன பேசுறீங்க? அவனுக்கு அது நடந்துச்சு. காரணம், எனக்கு விரோதமா பேசினா, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா நடக்குமா? கர்த்தர் அடிச்சு போட்டிருக்கிறாரு. அவனுக்கு இன்னும் இருக்குது.
நீ சரியான ஆவி உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி எப்படிப்பட்டது தெரியுமா? பதறி போய் ஓடும். இந்த லாஸ்ட் மினிட்ல அவனை காப்பாற்ற முடியுமா? நீங்க போய் நின்று பாருங்களேன். அவன் கண்ணில் வர தண்ணி இருக்க, அதை அவனை பரலோகத்துக்கு கூட்டு போயிடும். இவ்வளோ பேசின என் ஊழியக்காரன் வந்து நிற்கிறானே, எனக்காக வந்து நிற்கிறாரு, எனக்காக ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, அவன் பிழைக்கிறானோ இல்லையோ நமக்கு தெரியாது, ஆனா அவன் மனம் திரும்பி அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போயிடும். அதுக்கு தானே நம்ம ஊழியம் பண்ண வந்தோம். கண்டம் பண்ணணும். எதுக்கு? தப்பு பண்றவனை கண்டம் பண்ணணும். ஆனா அந்த கண்டம்னேஷன் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் தெரியுமா? அவன் சாகிற அளவில் அல்ல, அவன் பிழைக்கிற அளவில். பிசாசு கிட்ட இருந்தது எப்படி தந்திரம்? எப்படியாவது நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும். இது அவங்ககிட்ட இருந்த தந்திரம். நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதில் என்ன தெரியுமா? அவனை ஏற்று நிற்கிற நாம அவனை காட்டிலும் ஆத்ம பாரம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஆத்மாக்காக அவன் சாகிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சான்ஸ் கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமான்னு ஓடிட்டே இருக்கணும். ஒரு சான்ஸ் கிடைச்சா விட்டுறக்கூடாது. உங்களுடைய சுயத்தை அங்கே கலக்கக்கூடாது. அங்கதான் பிசாசு கொண்டாடுவான். நீ ஏன் போற இப்போ? உன்னை எப்படி பேசினா அவன், உன்னை என்ன பண்ணா, இந்த 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 கசப்பை உனக்குள்ள போட்டுருவான். ஏன்னா இப்ப நீங்க போனீங்கன்னா அவனை காப்பாத்திடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்பதான் நம்ம போகணும். ரைட், போலாம். பேசத்தானப்பா செஞ்ச, அதனால நான் குறைஞ்சிடலையே. இன்னும் சொல்ல போனா அவன் பேசினதுக்காக நான் வளர்ந்திருக்கிறேன். கர்த்தர் அவன் நிமித்தம் என்னை உயர்த்திருக்கிறார். தாவீது சொல்றாரு, சீமேயின் பேசினது நிமித்தமாவது கர்த்தர் என்னை உயர்த்துவார். அந்த உயர்வை கர்த்தர் அவன் கட்டளையிட்டு இருப்பாரு. அதனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். நம்மளை தப்பா ஒருத்தன் பேசுறதுனால, இல்ல ஒருத்தன் நம்ம ஊழியத்தை தப்பா பேசுறதுனாலயோ நம்ம அபிஷேகம் பண்ண அபிஷேகம் மாறாது. நம்மளை அபிஷேகம் பண்ணவர் கர்த்தர். உங்களையும் என்னையும் கீழே தள்ளுறதுக்கு கர்த்தர் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். ஒருத்தன் பேசி கீழே தள்ளிட்டான், ஒருத்தன் வாட்ஸ்அப்ல உங்களை பத்தி தப்பா போட்டு கீழே தள்ளிட்டான், ஒருத்தன் ஃபேஸ்புக்ல போட்டு கீழே தள்ளிட்டானா, உன்னை அபிஷேகித்தவரை விட ஃபேஸ்புக் ரொம்ப, வாட்ஸ்அப் மீடியா ரொம்ப பெருசாயிடும். ஏன்? கர்த்தர் அபிஷேகம் பண்ண எவனையும் மீடியா கீழே தள்ளும்னா கர்த்தரை விட மீடியா பெருசு. நான் சொல்லுவேன், மீடியா விட கர்த்தர் பெருசு. நீ என்ன வேணாலும் எழுது, என்ன வேணாலும் பேசு. உன்னை அபிஷேகம் பண்ணினவர் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னுடைய அழைப்பும் உன்னுடைய கிருபா வரங்களும் மாறாதவைகள். அதனால உன்னை யார் பேசினாலும் அதை கசப்பா எடுக்காதீங்க. நாளைக்கு ஒரு நாள் அவனுக்கு நீங்க தேவைப்படுவீங்க. அவன் கஷ்ட நிலைமையில் இருக்கான். ஒருவேளை அவன் பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், ஒரு மெடிக்கல் செலவு தேவைப்படும், ஓடி போய் கொடுங்க. அதுதான் அவனுக்கு நீங்கள் காட்டுகிற கிறிஸ்துவினுடைய அன்பு. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, பிசாசினுடைய இன்னொரு தந்திரம் என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். இந்த வசனத்துல அவன் இயேசுவை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்போ பிசாசுடைய தந்திரம் ஒன்று இருக்கு பாருங்க. பிசாசுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியுது, இந்த இயேசு மிக முக்கியமான ஒரு ஆளு. இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும். இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணா நமக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனே கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த பூமி மட்டும் இல்ல, வானமும் அவனுக்கு கீழாயிடும். ஏன்? இவர் வானத்தின் ராஜா. இவனை பணிஞ்சிட்டாருன்னா இவனுக்கு கீழே இப்போ ஏற்கனவே பூமி இவங்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஆதாம் வழியா வந்துருச்சு. இப்போ அடுத்து எதை கொண்டு வரணும்? பரலோகத்தை கொண்டு வரணும். ஏன்னா இவன் ஆசையை பரலோகத்துக்கு ஏறி நான் வானத்துக்கு ஏறி சிங்காசனத்தை போடுவேன், அதான் அவனுடைய ஆசை. இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவன் என்ன சொல்றான்? என்னை தாழ விழுந்து பணிந்து கொள். இவருக்கு என்ன தேவை? இந்த பூமியை ஜெயிக்க வந்திருக்கிறாரு. ஏன்னா அது ஆதாம் வழியா விட்டு போயிருச்சு. இழந்து போனவங்களை மீட்கிறதுக்கு தான் மனுஷகுமாரன் வந்திருக்காரு. அதுல ஆத்மா எல்லாமே வந்துடும், இந்த பூமியும் வரும், இந்த லேண்டும் வரும். இப்போ அவன் என்ன சொல்றான்? இதுக்கு தானே வந்திருக்கிறீரு, என்ன விழுந்து பணிஞ்சுக்கோங்க, இதை கொடுத்துறேன். ஏன்? இதை கொடுத்துறேன், அதை நான் எடுத்துப்பேன். எது? நீர் எங்க இருக்கிறீரு? ராஜாவா இருக்கிறீர், அதை நான் எடுத்துப்பேன். இதான் அவன் தந்திரம். அவனுடைய தந்திரம் எப்படி இருக்கு பாருங்களேன். ஆனா இதுல ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா? அவன் தந்திரமானவன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் அதை அந்த ஆத்மாக்காக அவன் எதை இழக்கிறான் தெரியுங்களா? எதை கொடுக்குறான் தெரியுமா? அவன் 4000 வருஷமா ஆதாம வீழ்த்தி சம்பாரிச்சான் பாருங்க. அதுல இருந்து இந்த 4000 வருஷமா உலகத்தினுடைய மொத்த மகிமை அவன் கையில இருக்கு. அத்தனையும் இயேசு கொடுக்க ரெடியா இருக்கிறான். எதுக்கு? அந்த ஒரு ஆத்மாவுக்கு. எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஒரு ஆத்மாவை கெயின் பண்ண. இதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒண்ணு தெரியுது, இது கிடைச்சா அது கிடைக்கும், அதான் தந்திரம். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு ஆத்மாவுக்கு எல்லாவற்றையும் 4000 வருஷமா சம்பாரிச்ச எல்லாத்தையும் அவன் கொடுக்க ரெடியாக இருக்கிறான். இதுக்கு பின்னாடி ஒரு தந்திரம் இருக்கு, திருப்பியும் சொல்றேன், அதான் பரலோகம். ஆனா உங்களுக்கு எனக்கும், அவனை ஏத்து நிக்கிற உங்களுக்கு எனக்கும் இப்படி ஒரு தாட் இருக்குதா? கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? இந்த ஊழியத்துக்கு செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா? எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு ஆத்மாக்காக எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு ஆத்மாவை கெயின் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? வசனம் சொல்லுது 13ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 45-46 இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அந்த முத்தை பெற்ற வியாபாரிக்கு சமமாக இருக்கிறது. இந்த எல்லாத்தையும் கொடுத்து
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தன்னுடைய விருப்பு வெறுப்பு சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுத்து தன் ஜீவனையும் கொடுத்து அவர் எதை மீட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, பரலோகம் இங்க ஒன்று வச்சிருந்துச்சு, ஒரு ராஜ்யம் ஆதாம் வழியாக, அந்த ராஜ்யத்தை மீட்கிறார். பரலோக ராஜ்யம் இவ்வளோத்தையும் கொடுத்து மீட்கிறதுக்கு ஓமையா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ எல்லாத்தையும் தன் ஜீவனையே கொடுத்து மீட்ட இயேசு அவருக்கு பிள்ளைகளா வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம எப்படி ஆத்துமாக்களுக்கு செலவு பண்றோங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்துமா செலவு பண்ணும்போது பிசாசுடைய தந்திரம் நம்மகிட்ட இருக்குதா, இல்ல ஆத்துமா செலவு பண்ணும்போது இயேசுவினுடைய அன்பு நம்மகிட்ட இருக்கா? இயேசு எல்லாவற்றையும் வித்து ஆத்துமாதாயம் பண்ணார். அவருக்கு அதுல ஒரு பலனும் இல்ல. தன் ஜீவனை கொடுத்து நம்ம ஜீவனை மீட்கிறார். அதுல அவருக்கு ஒரு பலனும் இல்லை. ஒரே பலன், நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் வச்சு சந்தோஷப்பட போறாரு, அவ்வளவுதான். ஆனா இவனுக்கு என்ன, இந்த ஆத்துமாதாயம் பண்ணா அந்த இயேசுவை நான் கெயின் பண்ணிட்டேன்னா எனக்கு பரலோகம் வந்து கிடைச்சிரும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது. இப்போ ஊழியம் பண்றதுல நம்ம இதுல எந்த வகையில இருக்கிறோம், எதுல இருக்கிறோம்? இந்த ஊழியம் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ மினிஸ்ட்ரி பண்ணினா நீ சாத்தானுடைய ஊழியக்காரன். தந்திரம். ஏன் இப்படி பண்ணா எனக்கு இது கிடைக்கும், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணா இப்படி எனக்கு கிடைக்கும். உன் பிரசங்கத்துல ஆத்தும ஆதாயம் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த ஆதாயத்துக்காகவும் நம்முடைய ஊழியம் இருக்கவே கூடாது. நிறைய பேர் இந்த பிசாசின் தந்திரத்தோட தான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாம் அப்படியே பார்த்தா எல்லாத்தையும் விட்டு ஊழியம் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்லுகிறது அதில் செய்கிறவர்களுக்கு தெரியும். பார்த்தா மினிஸ்ட்ரி அவருங்க எல்லாத்தையும் விட்டு பண்றாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தந்திரம் என்ன? அதை வச்சு என்ன சம்பாதிக்க பாக்குறீங்க? அதை வச்சு என்ன சொத்து சேர்க்க பாக்குறீங்க? அதை வச்சு எப்படி உங்க ஃபியூச்சரை கட்ட பாக்குறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நீங்கள் செய்வதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனா அதுக்காக மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் விளாவரியா சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிறைய பேருடைய ஊழியங்களை நான் பார்க்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றதுனால பார்க்கிறேன். அவங்களோட பேசும்போதே அந்த மினிஸ்ட்ரியோடைய நோக்கம் தெரிஞ்சிடும். நான் வந்துட்டு கர்த்தருடைய கிருபையினால ஒரு 10 நிமிஷம் ஒருத்தரோட உட்காந்து பேசணும்னா நமக்கு அவங்கள பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தரோட உட்காந்து நீங்க 5 நிமிஷம் பேசுனீங்களா, அவர் என்ன மோட்டிவ்ல வந்திருக்காரு? ஒரு சாதாரண பிசினஸ்மேன் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசினா இவர் என்ன மோட்டிவ்ல வந்திருக்காருங்கிறத 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆவியில கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்கு. ஒரு சிலரோட உட்காந்து பேசும்போது அவங்களுடைய வாயின் வார்த்தைகள், அவங்க சிந்தனைகள், அவங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு ஆதாயமா இருக்கும். ஏதோ ஒரு ஆதாயம், அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அதுல பணமா இருக்கும், இல்ல அதுல வந்து லேண்டா இருக்கும், இல்ல அதுல வந்து ஏதாவது ஒரு எதிர்கால திட்டமா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். வசனமோ ஆவியானவரோ இல்ல ஊழியத்தினுடைய வளர்ச்சியோ அல்ல அதுல இருக்கக்கூடியதான அந்த கனிகளோ வரங்களோ எதை பத்தியுமே இருக்காது. ஸ்பிரிச்சுவல் டாகே இருக்காது. ஆனா உட்காந்து பேசுற 2 பேரும் மினிஸ்ட்ரிக்காரங்களா இருப்பாங்க. 2 பேரும் எதை பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 2 பேரும் அந்த ஊழியத்தினால வரக்கூடிய ஆதாயம், அந்த ஊழியத்தினால கிடைக்கக்கூடிய மேன்மைகள், அதனால வரக்கூடியதான இதை பத்தி தான் அவங்க டாக் இருக்குமே ஒழிய உட்காந்து கர்த்தரை பத்தியோ வசனத்தை பத்தியோ இருக்காது. சில நேரங்களில் தங்களை எப்படி காட்டிக் கொள்வாங்கன்னா அப்படியே தியாகம் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். இந்த சாத்தான் பேசுற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் இழந்து. ஒரு சிலர்லாம் நாங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது அங்கே வந்து நாங்கள் இருந்த சபையில் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அந்த வெளிநாட்டுக்கு பிரசங்கர் போகும்போது அவங்களுடைய மோட்டிவே என்னவா இருக்கும்னா, நான் சொல்றது 100க்கு 90%, 10% பேர் உண்மையிலேயே அழைப்பு பெற்று கூப்பிட்டாங்கன்னு போய் வசனத்தை தவிர வேற எதையுமே பேசாம பேசிட்டு வருவாங்க. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. ஒரு 90% அங்க போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய குறைகள், அதாவது குறைகள்னா தான் பாவின்றது இல்லை, தனக்கு என்ன தேவைகள் இருக்கு, நம்ம எவ்வளோ இந்த ஊழியத்தில் கஷ்டப்படுறோம், எவ்வளோ மிகுந்த உபத்திரவத்தில், அதுலேயும் ஒரு சில வார்த்தைகள்லாம் ஒரு சில யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, விசுவாசத்தில் தாங்க நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். விசுவாசங்கிறது ஐசியூவில் படுத்திருக்கிற ஒரு பேஷண்ட் மாதிரி சொல்லுவாங்க. விசுவாசத்தில் தாங்க நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். விசுவாசம் என்ன தெரியுங்களா? அது ஒரு ஜைஜாண்டிக்கான வேர்டு. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினாலே மலையை பெயர்ந்து கடல்ல போனா போகும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் விசுவாசம் தான் எல்லாமே. இந்த விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்துல தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. நமக்கு பேரே விசுவாசிங்க. இந்த விசுவாசங்கிறது என்னது? நீங்க நினைச்சீங்கன்னா விசுவாசத்துல இந்த உலகத்தை தலையில புரட்ட முடியும். சூரியனை நிக்க வைக்க முடியும், செங்கடலை பிளக்க முடியும், யோர்தானை பின்னிட்டு ஓட வைக்க முடியும், நீங்க 5000 பேருக்கு அப்பத்தை கொண்டு வர முடியும், மரித்தவரை உயிரோடு கூட எழுப்ப முடியும். இயேசு சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செய்கிறேன்னு அறிந்திருக்கிறேன், சுத்தி இருக்கிற ஒரு விசுவாசிக்கத்தக்கதாக இதை நான் செய்கிறேன். அந்த விசுவாசம் அப்படிப்பட்ட வல்லமை உடையது. நீங்க விசுவாசத்துல பலப்பட்டு இருந்தீங்கன்னா உலகத்தையே ஜெயிக்க முடியும். அப்படியே வந்து அவங்க பிரசங்கத்தை அந்த விசுவாசங்கிற வேர்டை பிரசங்கத்துல எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? விசுவாசத்துல தாங்க என் வாழ்க்கை ஓடுது. அது என்னமோ அப்படியே ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கிற பேஷண்ட் மாதிரி ஏதோ அவர் இந்த ட்ரிப்ஸ்ல தாங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. விசுவாசத்துல எப்படி சொல்லணும் தெரியுமா? விசுவாசத்துல வாழ்றேன். ஏன்?
என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நாங்க நினைச்சா வானத்திலிருந்து அப்பம் வரும், நினைச்சா காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும், நினைச்சா எங்களுக்கு ஒரு நீரூற்று உண்டாகும், நினைத்தால் கர்த்தர் எங்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுப்பார். ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் எங்கள் எண்ணெயில் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்க கையில பாத்திரம் வெறுமையாக இருந்தாலும் எங்களுடைய மாப்பெசைகிற தொட்டி ஒரு நாளும் குறைந்து போகாது. காரணம், நாங்கள் விசுவாசத்துல எங்கள் தேவனை சேவிக்கிறோம். எப்பேற்பட்டதான ஒரு வார்த்தை! இன்னைக்கு அப்படியே தந்திரமா பிரசங்கத்தை பண்ணுவாங்க, ஆதாயம் பண்ணும்படி. அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உங்க பிரசங்கத்தை கீழே இருக்கிறவன் ஜட்ஜி பண்றானா இல்லையான்னு தெரியாது. உங்க பிரசங்கத்தை நீங்க பிரசங்கம் பண்ணும் போது வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அது வேற ஒரு பிரசன்டேஷனை கொடுக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும் நீ தந்திரத்துல பிரசங்கம் பண்றியா இல்ல உண்மையா பிரசங்கம் பண்றியான்னு. அவரை ஏமாத்த முடியாது. பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் நடக்கிறாங்க. கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களை கவர் பண்ற மாதிரி பிரசங்கம், கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களை ஆதாயம் பண்ற மாதிரி பிரசங்கம். அந்த ஆத்மாவை கர்த்தருக்கு ஆதாயம் பண்ற மாதிரி தான் நீ பிரசங்கம் பண்ணணும், உனக்கு ஆதாயம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க தந்திரமா. அதுக்கு அவங்க செய்யற காரியம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் அவங்களுக்கு ஊத்துற மாதிரி, அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத மாதிரியும், அவங்க அப்படியே உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற மாதிரியும் அப்படியே தந்திரமா. நான் சொல்லுவேன், உன்னுடைய கண்ணீர் போலியானதா உண்மையானதா என்பதை பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய கண்ணீர் உண்மையானதா இருந்தா அதை துருத்தில வைத்து பரலோகம் மீண்டும் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆனா உன் கண்ணீர் போலியானதா இருந்தா உன்னை ஒரு நாள் அடிப்பதற்கும் பரலோகம் தயாராக இருக்கிறது. We must be very careful. இந்த மேல நின்னுட்டோம், கையில இந்த பட்டயத்தை எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்று ஊழியக்காரங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டோம்னா இன்ச் பை இன்ச் பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது நீ யாருக்கு ஊழியம் பண்றேன்னு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், அப்படியே என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டார், எல்லாத்தையும் நான் இழக்க தயாரா இருக்கேன், ஒரு ஆத்மாக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேங்க. எத்தனை ஊழியர்களை நாங்கள் பார்த்துருக்கோம் தெரியுமா? 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஒரு ஆத்மா சந்திக்கிறதுக்கு மலை மேல போவாங்க. அப்படியே போய் மலை மேல ஏறி போய் அப்படி சந்திச்சு அங்க போன ஒரு 4 தான் இருக்கும், 4 ஆத்மாக்கள் இருக்கிறோம். ஆனாலும் ரெகுலரா போய் பார்ப்பாங்க. அவர்களுக்கு மத்தியில மேடையில ஏறி நம்மால் சொல்லுவாங்க பாருங்க, கார்ல 300 கிலோமீட்டர் கவலையோடு கூட போனேன். அப்படியே எல்லாத்தையும் ஊத்துற மாதிரி ஜனங்களும் நம்புறாங்க. ஜனங்கள் கீழே இருக்கிறவங்களை பத்தி நமக்கு கவலையே கிடையாது, அவங்க என்ன வேணா இருக்கட்டும், அவங்க நம்புறாங்க நம்பாம போறாங்க. பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு, பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நாம யாருன்னு பரலோகத்துக்கு நல்லாவே தெரியும். நீ உண்மையா உன்னை தாழ்த்தி உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ ஆத்மாவுக்கு செலவு பண்ணிப்பார். அதான் எமில் ஜெபசிங்கனுடைய பாட்டு ஒன்று இருக்கு, வசனம் தெளிவா அழகா இருக்கும் அந்த பாட்டு. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. இது வரைக்கும் தனக்கு சேவை உண்மையாய் செய்த ஒருத்தனை கூட கர்த்தர் கீழே விட்டதே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் மில்லியனர் பில்லியனர் ஆக மாட்டான், உலக கோடீஸ்வரன் லிஸ்ட்ல ஒருத்தன் வரமாட்டான், இந்தியாவில் உள்ள ஊழியக்காரங்களே பெரிய பணக்காரங்கிற பட்டம்லாம் கிடைக்காது. ஆனா ஒண்ணு கிடைக்கும், கடைசி கண்ணை மூடுற வரைக்கும் சமாதானமாய் மூடி அந்த கண்ணு பரதீசில திறக்கும் போது சமாதானமாய் திறக்கும். எத்தனை பேர் சாகும்போது பரலோகத்துக்கு போகிறோமாங்கிற சந்தேகத்தோட செத்தவங்களா இருக்கிறாங்க தெரியுமா? சாகும்போது ஐயோ நான் பரலோகத்துக்கு போவேனா மாட்டேனான்னு சொல்லி சந்தேகத்தோடு கூட அழுகையோடு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா எத்தனையோ பரிசுத்தவான்கள் தாங்கள் கடந்து போவதற்கு முன்பதாகவே 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அதை அறிந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி நிம்மதியாய் சந்தோஷமாய் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசித்தவர்கள் இருக்கிறார்கள். பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ கிறிஸ்துவுக்காக இழக்கிற ஒரு காரியமும் பரலோகத்தில் உனக்கு ஆதாயமாக இருக்கும். உனக்கு கர்த்தர் கொடுக்குறாரா, அதை கிறிஸ்துவுக்கு அவருடைய ஊழியத்துக்கு செலவு பண்ணி எத்தனை லட்சம் கொடுத்தாலும் செலவு பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. ஒரு ஆத்மாக்காக செலவு பண்ணுங்க, 1 லட்சம் ஆத்மாக்கு செலவு பண்ணுங்க. கொடுக்கறத செலவு பண்ணிட்டே இருங்க, நீங்க வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றேன், இறக்கிற கிணறு தாங்க சுரக்கும். அப்படியே தண்ணி இருக்குதுன்னு மூடி போட்டு வச்சு பாருங்க, அந்த தண்ணி பாசி பிடிச்சிரும். ஓடுற ஆத்துல என்னைக்குமே அழுக்கு படியாதுங்க. ஓடுற ஆடுல அழுக்கு படியவே படியாது. குளம் கொட்டை தேங்கி நிற்கிற தண்ணியில தான் அழுக்கு படியும். நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆத்மாக்களுக்கு நீங்க செலவு பண்றதை ஒரு நாளும் தப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க. ஐயோ என் எதிர்காலம் என்ன ஆகும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சதை நான் பார்த்தது இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அது வேத வார்த்தை, ஒரு நாளும் அது நடக்காது. நீங்க ஒரு கோவலை தண்ணீர் கொடுத்தாலும் உன் பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு வாளி நிறைய தண்ணி தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தந்திரமா ஊழியம் பண்றோமா, உண்மையா ஊழியம் பண்றோமா, உன்னுடைய பிரசங்கத்துல அது உலகத்துக்கு தெரியாது. நீங்க என்ன மோட்டிவ்ல பிரசங்கம் பண்றீங்க, என்ன மோட்டிவ்ல மினிஸ்ட்ரி பண்றீங்க, என்ன மோட்டிவ் உலகத்துக்கு தெரியக்கூட வேண்டாம், கர்த்தர் தெரியக்கூட வேணாம் நினைப்பாரு. ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும். அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. பிசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே. அவனை எதிர்த்து நிற்கிற நீங்களும் நானும் இந்த 3 காரியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதலாவதாக அவனுக்குள்ள இருந்த ஒரு மனம். அவன் நரகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு மனமாக இருந்தான், நாம் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு மனமாக இருக்கணும். நமக்குள்ள இந்த ஒரு மனம் தந்திரமான ஒரு மனம் வந்துடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஒரு வேதத்துக்கு அகைன்ஸ்டா குடும்பத்தில் ஒன்று நடக்குதா தைரியமா சொல்லுங்க, இது அகைன்ஸ்ட் டு பைபிள், என்னால் செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் அதனால உபத்திரவப்பட வேண்டி வரலாம், ஆனால் பரலோகம் உங்களை கனப்படுத்தும். அந்த தவறுக்கு உடன்படாதிருங்கள். செய்யறது சீனியரா கூட இருக்கும், மேலானவங்களா இருக்கும், உடன்படாதீங்க.
இது அகைன்ஸ்ட் பைபிள். இல்ல நான் சொல்லினா நீ கீழ்ப்பட்டு தான் ஆகணும்பாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி நாங்க சொல்றோம், நீங்க சொல்ல வேணாம். பைபிள் என்ன சொல்லுது அது சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு நீங்க நான் என்ன அப்போஸ்தலர்களா? இது தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இது சொல்லுதா, இதுக்கு ஒரு மனதோடு நாங்கள் இணைந்து உங்களோட செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இது சொல்லலையா, செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க அப்படி நெளிவு சொல்லி கொஞ்சம் போனாதாங்க மினிஸ்ட்ரி நடக்கும். அப்படி ஒரு மினிஸ்ட்ரி நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதான் சத்தியம், இப்படி தான் நடக்கணும். அப்படி செஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க. ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, ஆத்ம பாரம். எப்படிப்பட்ட ஆத்ம பாரம் இருக்கணும்? அவனுக்குள்ள ஒரு ஆத்ம பாரம், எவனை விழுங்கலாமோ என்று. நமக்கு எதிராளியானவனே இப்படி வேலை செய்யறானா, நாம எப்படி வேலை செய்யணும்? ஆத்மா. அடுத்து ஆத்மாக்காக செலவு செய்தல். 3 காரியங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எழுத்து நில்லுங்க. பிசாசுக்கு தைரியமா எடுத்து நில்லுங்க. ஒரு நாளும் அவன் உங்களை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா தலையில்லாதவனுக்கே இவ்வளவு துள்ளல் இருக்குன்னா, நம்ம தலை இயேசு கிறிஸ்து, நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தோத்தவனுக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும்னா, ஜெயிச்ச உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நரகத்துக்கு போறவனே இவ்வளவு வைராக்கியமா பேசுவானா, பரலோகத்துக்கு போற நீங்க நானும் எவ்வளவு வைராக்கியமா பேசணும்? பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. தைரியமா செயல்படுவோம். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறதில்லை. நாம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துல ஒரு பர்பஸோடு கூட கொண்டு வரப்பட்டோம். யாருக்கு எதிர்த்து நிக்கணும், எதுக்கு விலகி ஓடணும், எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறீங்கப்பா. பாவத்துக்கு விலகி ஓடணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். அவனை எதிர்த்து நிக்கணும்னா சர்வாயுதத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளுகிறவளாய் காணப்படவே கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்களுக்கு கிடைத்த இந்த சத்தியத்தின்படி எங்களை நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.